பிரைஸ் ஜீசஸ். எல்லாம் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வாயே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது நடந்தாரே. கடம்புயல் அதட்டினாரே. Yes. Oh, Jesus. ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே. Yes. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. அந்தே. Yes, எல்லாரும் சொல்லுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே எல்லாரும் தேவ மகிமை காண்பாயே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வாயே. ஒன்றுமில்லையே, நீ சொல்லாக கட்டட நிற்கோ. ஆமென். ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்தும். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தபடினால ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலாக ஒரு திடீர்னு எனக்கு அந்த ஒரு காரியத்தை இல்லை, எனக்கு அது பாரமாகவே இருந்தது. அது சொல்லணும்னு சொல்லி யோசித்தேன். சொன்னால் பரவாயில்லன்ற மாதிரி. இப்போ சப்போஸ் சாந்த் வீட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்குது, ஒரு நிறைய பெரிய ஆள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் முன்னாடி உக்காந்துருந்தா ஏஞ்சி போவாரா சாந்த்? ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறாங்க வீட்டில், முக்கியமான ஆள், ஏஞ்சி போவாரா? இது அதை விட பெரிய இடம். இது உட்காந்துக்கிற ஸ்தானத்தை நீ அடிக்கடி இழந்துடுற. இது மனுஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேற. இது எனக்கு ஆவியான அடிக்கடி உணர்த்தினார். அதனால தான் சொல்கிறேன். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆள் வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னால் எழுந்து போக முடியுமா? நம்மளால் எழுந்து போக முடியுமா? அந்த மனுஷன் என்ன சொல்லுவாரோ, அவர் என்ன சொல்லுவார் யோசிப்போமே தவிர, நான் மனுஷனை நம்ம கனப்படுத்துறது, கர்த்தரை கனப்படுத்த வந்திருக்கிறோம். நீ இருக்கிற ஸ்தானத்திலேருந்து நம்ம எழுந்து போகிறோம். அதே மாதிரி தம்பி, நீயும் அடிக்கடி எழுந்து வெளியே போகிற. எனக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லுதில்ல. 2 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்குறோம். இந்த 2 மணி நேரத்தில் வெளியே போய் ஏஞ்சி போய் வர்றதுனால என்ன வருது?
தயவு செய்து நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்றத அந்த தேவ பயத்தோடு கூட இருங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் அப்போ சொல்லியிருக்கிறேன், பக்கத்தில் வச்சு அதுங்க உட்கார வச்சு அந்த ஒரு பழக்கத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நாம் கர்த்தரை கனப்படுத்தணும்பா, மனுஷனை தயவு செய்து கனப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்பட்டார்னா உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நாம் கர்த்தரை துக்கப்படுத்தாதபடி நம்ம நடந்து கொள்வோம். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு அடக்க உடக்கம். நாம் உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். பிரதீப்புக்கும் அதுதான் சொல்கிறேன், நீயும் அதை கடைப்பிடிச்சிக்கோ. ஆலயத்தை வர்றது இப்போது சீக்கிரமாக வர கரெக்டு, ஆனால் ஏஞ்சி வெளியே போகிறத தயவுசெய்து மறந்துடுங்க, விட்டுடுங்க, உட்காந்துருங்க. எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயத்தில், சரியா? சரி, ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக என்னுடைய பாத்தில் வருகிறையா, அந்த நாளில் விசேஷமாய் நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ பயத்தோடு கூட ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள போக உதவி செய்வீர் ஆண்டவரே. ஆபிரகாம் உண்மை உள்ளவனாய் இருந்தார். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால ஆபிரகாமை இன்றும் பேசுகிற ஒரு பேசுபொருளாய் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த விதவை வீட்டில் ஆண்டவரே கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு ஆண்டவரே. அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த உடனே அந்த பஞ்ச காலம் முழுவதும் ஒரு வாழ்க்கை குறைவில்லாமல் நடந்தது. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடப்பதற்கு கீழ்ப்படுகிற, கொடுக்கிற, விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. மனுஷனுக்காக ஒரு நாள் ஒருபோதும் அல்ல, கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கர்த்தருக்காய் செய்கிற குடும்பமாய் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது. என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஒளிபரிக்கமாய் கேட்டுக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படி நாமத்துக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம் எல்லாம் சத்தமா. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாட்களத்தில் வார்த்தை கொடுத்த அன்பு குழிக்காரோடு குடும்பங்களோடு கூட உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றும் சதா காலை தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.